ஜாதி தீ கொழுந்து விட்டு எரிந்த நேரத்தில் எவரும் செல்ல முடியாத தருணத்தில் அங்கு சென்றோம். அது ஒரு நீண்ட சம்பவம், நீண்ட வரலாறு. அதற்கு பிறகுதான் அந்த தென் மாவட்ட ஜாதி பிரச்சனைகளுக்கு பிறகு மதுரை மாநகராட்சியின் வெள்ளி விழாவிற்கு செல்ல தயாராக இருந்த முத்தமிழறிஞர் முதல்வர் கலைஞரை அங்கே சந்தித்தோம். நீண்ட அறிக்கை கொடுத்தோம். சந்தித்த மக்களின் பிரச்சனைகள், நாங்களும் முடிந்த அளவு நிவாரண உதவிகள் மக்களுக்கு வழங்கிய பிறகுதான் அவர்களின் குறைகளை கேட்டோம். கேட்ட குறைகளை எல்லாம் முதல்வரிடம் கொடுத்த போது நாங்கள் சொன்ன முக்கிய செய்தி, வீடெல்லாம் தீப்பிடிச்சிருச்சு, கூரை வீடு, இனிமேல் அந்த வீடுகள் தீப்பிடிக்க வேண்டாம். ஜாதி தீயோ சமையலறையின் மேற்கூரையின் தீயோ அந்த வீடுகளை தாக்க வேண்டாம், மேற்கூரை எரியாத மேற்கூரை வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம். அத்தனை வீடுகளுக்கும் எரியாத மேற்கூரை காங்கிரீட் வீடுகளை கட்டித்தர ஆணையிட்டார் முத்தமிழறிஞர் முதல்வர். அடுத்து பல வேண்டுகோள்கள், அதில் குறிப்பாக முக்கியமான வேண்டுகோள் இதுதான். தென் மாவட்டம் ஜாதி தீ பற்றி எறிவது புதிதல்ல. இன்று நம் கிராமங்கள் ஜாதிகளின் தெருக்களாகத்தான் இருக்கின்றன. ஜாதிகளின் தெருக்கள் மறைய வேண்டுமென்றால் சமத்துவ தெருக்கள் தோன்ற வேண்டும். ஒத்தார் உயர்ந்தார் தாழ்ந்தார் என்ற பேதம் இல்லாது அனைவரும் சமமாக வாழ சமத்துவபுரம் போன்ற அமைப்புகள் தேவை என்று கொடுத்தோம். அதன் விளைவாக தோன்றியதுதான் சமத்துவபுரம் என்ற திட்டம். இது ராஜபாளையம் பகுதி மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் பொருட்டு தோன்றிய திட்டம். ராஜபாளையத்திற்கு மட்டும் தீர்வாயில்லை, தென் தமிழகத்திற்கு மட்டும் தீர்வாயில்லை, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு தீர்வாய் அமைந்தது.